மீன் சாப்பிட்டு அப்புறம் தலை என்ன வெட்டணும் சொல்லுங்க. மாமூலாம் எங்கேருந்து வெட்டினா மாமூலாலே போதுறாங்க. எப்படி மாமூலாக வெட்டுறது? துண்டுலாம் மாமூலாக போட்டு போட்டுருவேன். தலையை ஒரு தடவை வெட்டி விடுவாங்க, ஒரு தடவை வெட்ட வேணாங்க. ஆமாண்ணா கொஞ்சம் பிஸிண்ணா. கொடுத்துருங்க. வருவாங்களா வர மாட்டாங்களா? இல்லையே. அப்படியே சின்னதை பொண்ணு அது லாஸாக போட்டுக்கண்ணா. அத்தை ஒரு வீடியோ அண்ணா சென்னை இல்லை. சென்னை இருந்தால் ஃபோன் அடிக்கலாமா? ஆமாம் ஃபோன் பண்ணுவா. அப்படி ஐயோ ஏன்னா சரியான சேனைங்க இல்லை மஞ்சள் சேனை இப்போ இல்லை. திங்கக்கிழமை மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். திங்கக்கிழமை மணிக்கு அப்படியா? நான் கம்பல்சரி ஒர்க் பண்ணுறேன். எல்லாம் வெறும் மஞ்சள் தான், வேற எதுவும் இருக்காது. ஏன்னா வெறும் மஞ்சள் தான் கண்டிப்பா. அன்னைக்கே ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன். ஒரு 3/4 கிலோ 1 கிலோ வரும் அந்த ஒரு வஞ்சிரம் மட்டும். சரி போட்டு வாங்கணும் அப்படின்னா கூட்டு போயிடறாங்க. நான் இந்த வீட்டில் வச்சுருந்தேன். நேற்று வாழ்க்கை என்னவா ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாரா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது யார்கிட்ட வேணும்? வீட்டில் இல்லையாமே நீ? யார் வீட்டில் இல்லை? நான் இவர் எப்போ வந்து வீட்டில் இல்லையாமே? ஏ
என்ன விட்டு நான் வீட்டில் விட எங்கேயா போடுறேன்? கோயிலுக்கு எங்கே போயிருந்தியா நீ? எது? கோயிலுக்கு சத்தியம். நான் சர்ச்சைக்கு போடுறேன். இவன் எங்க வந்தா? நான் சொன்னேன், நான் உனக்கு கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரிய சொன்னேன்னா அவன் தான் சொல்லியிருப்பான் ஏரியா அவன் நிறுவி ஏரியா அப்படின்னு. அதான் பற்றி பிடிச்சிருவான் ஒரே வழியில். நம்மளுக்கு யாரும் பிடிச்சிக்கிறாங்க நானுங்க அவனை. நம்மளுக்கு தான் பிடிச்சிக்கிறானுங்க. இது வரைக்கும் அவனோட எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் எங்க பிரச்சனையும் கிடையாது. வருவான், ஏதாவது வயசு ஆப்போசம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயில் வாசல் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் எங்கேயாவது வளர்க்குறான் பிச்சைக்கார மாதிரி. எந்த பிரச்சனையும் கிடையாது அவனால. நம்மளுக்கு என்ன மேட்ருன்னா, அங்கங்கே உட்காந்து அசிங்கப்படுத்துறா. துணி போடுற மாதிரி பிச்சைக்காரனோட கேவலமாக போட்டுறான் துணி. நடக்க கூட முடியாதுண்ணா அவரால். ஒரு பிரச்சனை. அவன் வீடு பூரா வரையும் பாட்டிலு. ஆள் இருக்க வீட்லயே செத்து போயிடுறானு குடிக்கிறவனுங்க. ஆள் இல்லாத வீட்டில் அவன் குடிச்சு நாட்டுக்கு ஒரு நாள் போய் தட்டுன்னு தட்டுறேன். அவன் 10 நிமிஷம் உள்ள திருப்பி ஜன்னல்ல ஃபோன் அடித்தான். ஃபோன் அடிக்கல தட்டினேன். எப்படி தட்டுறேன்? டங்கு தட்டினா எல்லா வீட்லையும் சுற்றுவட்டில் இருக்க 3 வீட்டுக்காரங்க வெளியே வந்தாங்க. இவன் மட்டும் தூங்கி எந்தவே இல்லை. எவ்வளோ போகுது? என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இவர்லாம் நாளைக்கு வாங்க. காலையில் ஒன்றும் வரலம்மா. நாளைக்கு வரும். எல்லாருமே நாளைக்கு ஈஸ்டர் நாளைக்கும் வருவாங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நேரம் வர வேண்டியதான். எங்களுக்கு ஈவினிங் சர்ச்சு. இப்போ லீவ் விட்டாங்க. அப்போ அதுவும் ஈஸ்டர் எத்தனை நாள் புரியல. இது அவ்வளோதான் முடிஞ்சது. அதுவும் எல்லாமே முடிஞ்சிச்சு. கிறிஸ்டின் பண்டிகை முன்னாடி முடியுது. கிறிஸ்டின் பண்டிகை இப்போ முடியுது. கார்த்திகை மாதிரி முடியுது. அந்த பாஸ் எங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டார், மீனா வாங்கிட்டார். ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன். ஒரு ஈஸ்டராக தான் நீ எதுவுமே வாங்கி தர மாட்டேன். என்னையா? அதான் இந்த வருஷம் தான் நான் புனிதவெளி ஈஸ்டருக்கு அங்கே போய் அங்கே கலந்துருக்கேன். இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதே கிடையாது. அதுவும் காலையில் எந்த நேரத்தில் லீவ் போட்டு நான் போயிருக்கேன். அதான் அன்னைக்கு லீவ் போட்டு எல்லாம் ஆண்டவருடைய இதுதான். எல்லாமே முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இன்னும் ஒரு வருங்காலத்தில் கடைக்கே கடை என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கடைக்கே வர திருமணம் பண்ணுற ஒரு ஆண்டவர். அது முடிஞ்சாலும் முடியும், சொல்ல முடியாது. உனக்கு இந்த வருமானம் போகுதுடா அவடா. நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன். அது கடவுள் சொல்றாரு முன்னாடி. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் 10 வருமானம் கொடுத்தா கடைக்காண்ட வர சொல்லிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக எங்களை தவிக்க விட சொல்லிட்டாரு. போன வாரம் தான் முதல்ல அதிகம். போன வாரம் சரி ஓகே.